Glad to speak to you. This is Velayudham Ashwin from Chennai. Watch till end. To view this in Tamil, just type in the Google Velayudham Ashwin. ஆங்கிலத்தில் இருந்தாலும் தமிழில் விளக்குகிறேன் உங்களுக்கு புரியும்படி. தமிழிலும் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். Telegram link I have given in the description column of this video. Join with us and grow rich. Business proposal to you. We want to buy a finance company or any company dealing finance at any place in Tamil Nadu. The company may be a loss-making company or owners decides to close down the company. We buy these companies. Owners, partners, managing directors or authorized persons can call us immediately. Brokers also welcome. Call me immediately 8122414652 8122414652. You can watch other videos in our channel playlist Bank Exam and DRA Exam. Question. You are at a customer's place. அதாவது நீங்கள் வந்து கஸ்டமர் பிளேஸில் இருக்கீங்க. You remind him that he has defaulted in paying his dues to the bank for the past 3 months. அதாவது அவர் வந்து 3 மாதமாக பணம் கட்டலை. ஸோ 3 மாதம் பணம் கட்டலை, அதாவது 90 நாள் ஆச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக செயல்படாத கணக்கு என்பிஎன்னு சொல்லுவாங்க, நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸாக மாறிடும். ஸோ அதை கேட்கறதுக்காக நீங்கள் கஸ்டமர் வீட்டுக்கு போயிருக்கீங்க, கஸ்டமர் இடத்துக்கு போயிருக்கீங்க. The customer starts giving reasons which are irrelevant and lengthy. நீங்கள் வந்து பணம் வாங்குறதுக்காக அங்கே போயிருங்க, ஆனால் அது அவர் தேவையில்லாமல் வேறு எது இல்லாமல் பேசிகிட்டு இருக்காரு, பணத்தை மட்டும் பற்றி பேசாமல் வேறு எது இல்லாமல் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ யூ நீட் டு ஹரி டு சம் அதர் பிளேஸ். நீங்கள் இவரை முடிச்சுட்டு அடுத்த கஸ்டமரை பார்க்க போனால் அடுத்த அப்பாயின்மெண்ட்டு நீங்கள் கீப் அப் பண்ண வேண்டியிருக்கும். இன் சச் ஏ சிச்சுவேஷன் நீங்கள் என்ன செய்வீங்க? இந்த மாதிரி சூழ்நிலையில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதில் நீங்கள் கரெக்டான ஆப்ஷன் தேர்ந்தெடுங்க. இன்டரப்ட் இஸ் கான்வர்சேஷன் ரூட்லி. டக்குன்னு சார் விடுங்க சார், நீங்கள் தேவையில்லாத கதையெல்லாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? இன்டரப்ட் இஸ் கான்வர்சேஷன் சாஃப்ட்லி வித் எக்ஸ்கியூஸ் மீ. அவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு, எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த கான்வர்சேஷனை கொஞ்சம் பிரேக் பண்ணி நீங்கள் சொல்ல வந்ததை சொல்லுவீங்களா? 3வது வந்து வாக் அவே ஃப்ரம் ஹிஸ் ஹவுஸ் வித்தவுட் சேயிங் எனிதிங். அவர் பேசிக்கிட்டே இருக்கிறார், நீங்கள் பாட்டு அந்த அன்றைக்கி கோபத்தில் எழுந்துச்சி போயிடுவீங்களா? இல்லை லிசன் டு ஹிம் அண்ட் கெட் லேட் ஃபார் யுவர் நெக்ஸ்ட் மீட்டிங். இல்லை அவர் சரி ஐயோ நம்ம விட்டுறக்கூடாது, அவர் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்கணும், அப்போ தான் அவர் பணம் தருவார் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டுட்டு உட்காந்துட்டு அடுத்தவங்களை மீட் பண்ணுறதுக்கு லேட்டாக போவீங்களா? இது கரெக்ட் ஆன்சர் வந்து இன்டரப்ட் இஸ் கான்வர்சேஷன் சாஃப்ட்லி வித் எக்ஸ்கியூஸ் மீ சார், எனக்கு வந்து அடுத்த அப்பாயின்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லி அங்கே இந்த இடத்த விட்டு போகணும். காம்ப்ரமைஸ் ப்ரொபோசல் மேபி அசைன் டு தி டிஆர்ஏ டெப்ட் ரெக்கவரி ஏஜென்ட்ஸ். அதாவது இந்த ஒன் டைம் செட்டில்மெண்ட்னு சொல்கிறாங்க, அதாவது வட்டியில் தள்ளுபடி பண்ணி கொடுக்கலாம். அவர் வந்து 10 லட்சம் கொடுக்க வேண்டிய இடத்துல 5 லட்சம் கொடுத்தா போதும், 5 லட்சம் வட்டி தள்ளுபடி பண்ணலாம். இந்த மாதிரிலாம் சில இதெல்லாம் இருக்கும். காம்ப்ரமைஸ்னால் ஏதோ ஒரு ஒப்பந்தம் மாதிரி பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து டெப்ட் ரெக்கவரி ஏஜென்ட்டுக்கு எப்போ கொடுப்பாங்க? வேர் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் கரெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். வேர் தெர் ஆர் ஃபுல்லி செக்யூர்டு அசட்ஸ் அவைலபிள் டு தி பேங்க். அதாவது பேங்க்கில் வந்து இவருடைய சொத்துலாம் அடமானத்தில் இருக்குது, புரியுதுங்களா? அந்த மாதிரி டைமிங்கில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ரொப்போசலை கொடுப்பீங்களா? அதாவது 10 லட்சம் வாங்க வேண்டிய இடத்துல பரவாயில்ல நீங்கள் ஒரு 4 லட்சம் நீங்கள் தள்ளுபடி நாங்கள் பேங்க்லேருந்து கேட்டு வாங்கி தரேன், நீங்கள் மீதி 6 லட்ச ரூபா மட்டும் கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி ப்ரொப்போசலை எப்போ சொல்லுவீங்களா? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய வீட்டு டாக்குமெண்ட்டு எல்லாம் அடமானம் வச்சுருக்காங்க, அந்த மாதிரி நேரத்தில் சொல்லுவீங்களா? வேர் தி டெப்டார் இஸ் அப்ஸ்காண்டிங் அண்ட் நாட் ட்ரேசபிள். அதாவது கடன் வாங்கினவர் எங்கே இருக்காருன்னே இப்போ தெரில, எங்கேயோ ஒளிஞ்சு போயிட்டார், அந்த மாதிரி சூழ்நிலை சொல்லுவீங்களா? வேர் தி டியூஸ் ஆர் டோட்டலி அன்செக்யூர்டு பை எனி கைண்ட் ஆஃப் செக்யூரிட்டி. அதாவது எந்த விதமான அடமானமுமே இல்லாமல் அந்த மாதிரி டைமிங்கில் நீங்கள் சொல்லுவீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பர்சனல் லோனு, கிரெடிட் கார்டு லோன்ஸு இதெல்லாம் வந்து என்ன செய்வாங்கன்னா உங்களுடைய வருமானத்துக்கு தகுந்தாப்புல தான் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு கடன் கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து செக்யூரிட்டியோ இல்லை சில கேசஸில் கேரண்டர் கையெழுத்து கூட கேட்குறது இல்லை. ஸோ அந்த மாதிரி டைமிங்கில் செய்வீங்களா? இன் கேஸ் ஆஃப் நார்மல் டெப்டார்ஸ், இல்லைங்க அவர் ஒழுங்காக வந்து பணம் பே பண்ணிகிட்டே இருக்காரு, அவருக்கு இந்த ஆப்ஷன் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேர் த டியூஸ் ஆர் டோட்டலி அன்செக்யூர்டு பை எனி கைண்ட் ஆஃப் செக்யூரிட்டி. எந்த விதமான செக்யூரிட்டியும் இல்லை, அடமானமும் இல்லை, எந்த விதமான அவர்கிட்ட கோர்ட்டில் போய் அட்டாச் பண்ணி ஆர்டர் வாங்கி அவர்கிட்ட பணம் திருப்பி வாங்குறதுக்கு உண்டான வழியே இல்லை. அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம இந்த மாதிரி காம்ப்ரமைஸ் ப்ரொபோசல் கொடுக்கலாம். ரெக்கவரி ஏஜென்ட் ஹேஸ் டு ரெக்கார்ட் இன் நோட் புக் ரெக்கவரி எஃபர்ட்ஸ் இன் கிரனாலஜிக்கல் ஆர்டர் ஃபார் ஈச் டெப்டர். அதாவது நீங்கள் கஸ்டமர் போய் பார்க்குறீங்க, அவர் என்ன சொல்கிறாரு என்ன ஏதுங்கிறத கஸ்டமருக்கு வந்து ஒரு இது நோட் புக்கு மாதிரி போட்டு அவருக்கு வந்து நம்ம எப்போ போனோம், அவர் என்ன சொன்னார், நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் எப்போ,
அதெல்லாம் நீங்கள் ஒரு நோட்டு போட்டு நீங்கள் எழுதி வைக்கிறது எதுக்காக, எது வந்து இந்த மாதிரி எழுதி வச்சா எதுக்கு நல்லதாக உபயோகமாக இருக்கும் பிற்காலத்தில் அப்படின்னா, as evidence in court in cases where a suit has been filed later. அதாவது சப்போஸ் அவர் பணம் தரல அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் அவர் மேலே கோர்ட்டில் பேங்க் கேஸ் போடுறதுக்கு வசதியாக இருக்கும். டு சென்ட் பீரியாடிக் ரிப்போர்ட்ஸ் டு தி பிரின்சிபல். அதாவது என்னென்னா, பிரின்சிபல்னால் யார்? பேங்க் தான் வந்து முதன்மையானவர்கள். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ரிப்போர்ட்டை அனுப்புறதுக்காக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சால் நல்லா இருக்குமா, இல்லைன்னா 1 2 சரிதானா, அல்லது எந்த விதமான பர்பஸுமே கிடையாதுங்க இந்த மாதிரி நம்ம அக்கௌண்ட்டு மெயின்டைன் பண்ணுறது. அப்போது ஆன்சர் வந்து போத்து ஏ அண்ட் பி. அதாவது என்னென்னா, நாளைக்கு பேங்க் வந்து அவர் மேலே கேஸ் போட்டுச்சுன்னா அதை நம்ம காமிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ரெண்டாவது, நம்ம பேங்க்குக்கு ரிப்போர்ட் கொடுக்கும்போது அவங்க அதை பார்த்து நம்ம எப்படி எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறோம், இல்லை அதுக்கடுத்தால அவங்க என்ன முடிவு எடுக்கலாங்கிறத அவங்க அதை வச்சு முடிவு பண்ணுவாங்க. ஸோ ஹூ ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ பார்ட்டி டு ஏ டெப்ட். இதில் வந்து யார் வந்து பார்ட்டியே கிடையாது. பார்ட்டினா என்ன நினைப்பாங்க? கிரெடிட்டார் வந்து பேங்க்கு, அவங்க கடன் கொடுத்துருக்காங்க. டெப்டார் வந்து கடன் வாங்கினவங்க. ஸோ இவங்க ரெண்டுத்துக்குள்ளும் ஒரு இது இருக்குது. அவங்களுக்குள்ள ஒரு உறவு இருக்குது. ஆனால் ஏஜெண்ட் வந்து இதில் எந்த விதமான இதுலேயும் சம்மந்தமே கிடையாது. அப்போது இதில் வந்து யார் வந்து பார்ட்டி கிடையாதுன்னா, கடன் கொடுத்தவங்க வந்து பார்ட்டி, கடன் வாங்கினவர் வந்து ஒரு பார்ட்டி. ஏஜெண்ட்டுங்கிறவங்க கடனை வசூலிக்கிறதுக்காக பேங்கால் அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்ட நபர். ஸோ அவர் பணமும் வாங்கவும் இல்லை, பணம் கொடுக்கவும் இல்லை. அதனால் ஏஜெண்ட் தான் கரெக்டான ஆன்சர். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர் இன்க்ளூடட் இன் டோஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஆஃப் கோட்ஸ் ப்ரிஸ்கிரைப்டு பை ரெக்கவரி ஏஜென்ட்ஸ். ரெக்கவரி ஏஜென்ட்ஸுக்குன்னு சில கோட்பாடுகள்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. அது என்னெல்லாம் அப்படிங்கிறத நம்ம கீழே பார்ப்போம். இதில் எது சரியான ஆன்சருங்கிறத பார்க்கலாம். மெயின்டைனிங் சீக்ரஸி அபவுட் கஸ்டமர்ஸ் அக்கௌண்ட். கஸ்டமரோட அக்கௌண்ட்டை பற்றி நம்ம சீக்ரெட்டாக வச்சுருக்கணும், வெளியே யார்ட்டையும் சொல்லக்கூடாது. கீப் அவே ஃப்ரம் லோக்கல் பப்ளிக் பாலிட்டிக்ஸ். அதாவது அரசியல் நம்ம பண்ணக்கூடாது. அதாவது அரசியல்னால் ஒருத்தரை 4 பேராக சேர்ந்துக்கிட்டு அவரை போய் மிரட்டுறது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நாட் டு டிஃப்ரென்ஷியேட் ஆன் எனி கன்சிடரேஷன் அமாங் கஸ்டமர்ஸ்ட்டை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கக்கூடாது. இவர் பணக்காரர், இவர் ஏழை, இவர் செய்வார் மாட்டார், இவர் இந்த மாதிரி இது. அதாவது எந்த ஒரு காரணத்தை கொண்டும் அவங்கள நமக்கு பொறுத்த மட்டுக்கும் கஸ்டமருங்கிறது எல்லாரும் ஒன்று தான் நம்மளை பொறுத்த மட்டுக்கும். இதில் ஆல் தி அபவ். இதில் நீங்கள் எதை நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க அப்படின்னா ஆல் தி அபவ் தான். என்னென்னா, கஸ்டமரோட அக்கௌண்ட்டை பற்றி வெளியாட்டி சொல்லக்கூடாது. நம்ம அந்த மாதிரி கேங் சேர்த்துட்டு அவங்கள்ட்ட போய் கேட்கக்கூடாது. கஸ்டமரை ஜாதி மதம் அது இதுன்னு எந்த விதமான இதுலேயும் ஏழை பணக்காரன் அந்த மாதிரி எந்த விதமான ஒரு டிஃப்ரென்ஷியேட்டும் நம்ம காமிக்கக்கூடாது. அதுதான் ஆன்சர். வேலாயுதம் அஸ்வின் 8122414652. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் and share these videos to your friends and relatives. Thank you very much. We can meet in the next video. Till then, bye bye.